முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் வந்து ரகுவரன் சாரை வந்து இன்டர்வியூ பண்ணுவார். நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கலாமே, இதனால் இவ்வளோ சண்டை வந்துச்சே, ஜாதி கலவரம் வந்துச்சே அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பார். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் சார் வந்து நீ ஒரு நாள் வேணால் என் போஸ்ட்டில் இருந்து பாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே அர்ஜுன் சார் வந்து அப்படியே ஆடி போயிடுவார், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அந்த சேலஞ்சுக்கு ஒரு ஓகேன்னு சொல்லி தன்னோட ஆக்ஷன்ஸ் மூலமாக ஒரு நாள் இவ்வளோ பண்ண முடியும்னா 5 வருஷம் நீங்கள் பதவியில் இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் யாருமே அவரை வந்து நீ ஆர்கியூமெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லலை. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது செய்ய முடியுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம Law 9 ஃப்ரம் த புக் The 48 Laws of Power பார்க்க போகிறோம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணுவார், இவர் வந்து இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணுவார். ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும்னா ஆர்கியூமெண்ட் மோடுக்கு போகிறத விட நம்ம என்ன சொல்லணுமோ அதை ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே வராது. யாருக்கிட்டையும் சண்டை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்னது வந்து ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். உண்மையை பார்க்கறது தான் பெஸ்ட், கேட்கறத விட. இந்த ஆர்குமெண்ட் மூலமா நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்ம சொல்றதை செய்ய வச்சிடலாம். பட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு ஈகோ இருக்கும். நீங்க யாரு என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மேபி அவங்க நம்ம சொன்னதை செய்யலாம், ஆனால் பிடிக்காம செய்வாங்க, உள்ளுக்குள்ள கோவத்தோட செய்வாங்க. நம்மளுக்கு அது தெரியாம இருக்கலாம். நம்ம இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆர்குமெண்ட் மூலமா நம்ம யாரையுமே ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயிக்கிறது வந்து டெம்பரவரியா இருக்கும். பட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த கோவம், ஒரு ஹேட்ரட் ஃபீலிங், நம்ம மேல நம்ம அவங்கள தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம பேசுறது கரெக்டுன்னு ஆக்ஷன்ஸ்ல காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம வந்து அஃபெண்ட் பண்ண மாதிரியும் இருக்காது, அவங்களும் வந்து ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு சிம்பிளான சொல்யூஷன். ஆர்கியூ மூலமா நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆர்கியூ பண்றப்ப நிறைய பேசுவோம், கோவத்துல இது அது அப்படின்னு பேசுவோம். அது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குதோ அது படி நம்ம சொல்றதுக்கு மீனிங் கொடுப்பாங்க. அதாவது நீங்க சொல்றது வேற ஏதோ ஒரு மைண்ட் செட்ல, வேற ஒரு இன்டென்ஷன் அண்ட் மீனிங்ல சொல்வீங்க. ஆனா அவங்க அதை ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுல இருக்கிற எண்ணங்களை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களோட வேர்ட்ஸுக்கு அவங்க மீனிங் கொடுப்பாங்க. அது நல்ல மீனிங்கா கொடுத்தாங்கன்னா நல்லது, தப்பான மீனிங்கா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னதுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆப்போசிட் மீனிங்கை கொடுத்து உங்க மேல ஒரு கிரட்ஜ் அண்ட் கோவம் உருவாகும். ஸோ நீங்க வந்து உண்மையிலே நான் இங்க ஆர்கியூ பண்ணணுமா, ஆர்கியூ பண்ணி அவங்கள ஜெயிக்கணுமா, இல்லை அவங்கள நான் ஜெயிக்கணுமா? டிப்ளமேட்டிக்கா கூட நம்ம ஜெயிக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து ஜெயிக்கணும், ஆனா அவங்கள ஹர்ட் பண்ணாம ஜெயிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருப்பீங்க. இங்கிலாந்துல கிறிஸ்டோபர்னு ஒரு வீடு கட்டுறவர்னு சொல்றதை விட கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான டேலண்ட், எல்லாருக்கும் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். இவர் ஒரு செம்ம டேலண்டட் பர்சன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு மேயர் இருக்காரு, அவர் வந்து எனக்கு ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க. கட்டுறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இந்த மேயரோட ஆஃபீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பில்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த மேயருக்கு ஒரு பயம், இந்த பில்லர் இல்லாததுனால அது கீழே விழுந்துருமோ, இவரோட ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு இல்லையா, அதுல விழுந்துருமோன்னு பயம். ஸோ இவர் என்ன பண்றாரு, கிறிஸ்டோபர் நீங்க வந்து இன்னும் ஒரு 2 தூண் வைங்க, அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா கிறிஸ்டோபர் வந்து பயங்கரமான நாலேஜபிளான பர்சன். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல 2 தூண் வைக்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாதுன்னு. ஆனா மேயர் சொல்றாரு நீங்க தூண் வைங்க, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாரு.
ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலை. அவரோட நாலேஜ் அங்கே அவர் ப்ரூவ் பண்ணலை. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பில்லரை கட்டிட்டாங்க. பல வருஷம் பொறுத்து, மறுபடியும் சொல்கிறேன், பல வருஷம் பொறுத்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த கிளீனர்ஸ் பார்த்துருக்காங்க. இதுதான் செவருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்லர் வந்து இங்கே வந்து நின்றுச்சான். இது போயிட்டு இதை சப்போர்ட்டே பண்ணலை, இங்கே நின்றுச்சான். இந்த லாஸ்ட்டாக 2 பில்லர் கட்டினது எல்லாமே வந்து மேலே வரைக்கும் போயிட்டு நின்றுச்சான். இவ்வளோ கேப் இருந்துச்சான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மேயருக்கும் ஹாப்பி, இவர் சொன்ன மாதிரி 2 பில்லரும் கட்டியாச்சு. நம்ம கிறிஸ்டோபர் வந்து அவரோட நாலேஜ் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸில் அது தேவையில்லைங்கிறதுனால அவர் அந்த இவ்வளோ கேப்பை விட்டு ஜஸ்ட் மேயரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கட்டிட்டாரு. இங்கே ஆர்குமெண்ட்டே வரலை. அக்கார்டிங் டு த மேயர், நான் சொன்னதை இந்த கிறிஸ்டோபர் செஞ்சதுனால இவர் வந்து ஒரு கிரேட் அப்படின்ட்டு அந்த மேயர் நினைப்பார். கிறிஸ்டோபருக்கு அவரோட நாலேஜ் மேலே இருந்த நம்பிக்கையில் அவர் வந்து நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரூஃபாக கொஞ்சம் வருஷம் பொறுத்து அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லரை மட்டும் கட்டிட்டு கேப் தொடாமல், ரூஃபை தொடாமல் வச்சுருந்தார். ஸோ கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா, நீங்கள் எங்கே ஆர்கியூ பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஆர்கியூ பண்ணுறதோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த ஆர்குமெண்ட் இங்கே வர்த்தா? அப்படி வர்த்து இல்லைன்னா நீங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க, சைலண்ட்டாக பேசாமல். ஏன்னா ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் யாராலையும் உங்களை ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ வித் திஸ் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும்னா ஆர்கியூ பண்ணுறதை நிறுத்திட்டு, ஏன்னா ஆர்கியூ பண்ணுறப்ப நீங்கள் மற்றவங்கள தெரியாமல் அன்கான்ஷியஸாக ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் ஆர்கியூ பண்ணாமல் நீங்கள் நினச்சதை ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸோ வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருந்தது? நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் ஆர்குமெண்ட்டை குறைச்சிட்டு ப்ரூஃப் மூலமாக, ஆக்ஷன்ஸ் மூலமாக உங்களோட தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, ப்ரூவ் பண்ண போகிறீங்க, ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ், ஷேரிங் இஸ் கேரிங். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய்.